நம்ம பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் நம்மளோட அரசியல் கருத்துக்கள் மூலமாக படித்தோம்னா படிக்கும்போதே நம்ம கருத்து தடை வந்தோம். ஓகே. அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம விமர்சித்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரு அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க இது படிச்சிருக்க மாட்டாங்க. நான் யாரை குறை சொல்வேன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, ஆஃபீஸர் செக்ரட்டரி, அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க மேலே தான் நான் குறை சொல்லுவேன். நல்லா பே பண்ணுற சில ஸ்கூல், அது நான் அரசு பள்ளின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பெரிய இதாகிடும், அது கான்ட்ரவர்சி ஆகிடும். அரசு பள்ளிகளை நல்லா பே பண்ணுறாங்க. பள்ளி கல்வியில் நாங்கள் இருக்கணுமா கூடாது, ஷுட் கவர்மெண்ட் பி இன்வால்வ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் நாட்ங்கிறத ஒரு முடிவு எடுக்கணும். தே ஷுட் ஸ்டில் ஃபண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி நிறையா மாடல்ஸ் டெவலப் பண்ணலாம், வேர் கவர்மெண்ட் கேன். இப்போது ப்ரைவேட் கிட்ட எஜுகேஷன் போய் சேர்றது. இப்போ ப்ரைவேட் எஜுகேஷன், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், இவங்கெல்லாம் வில்லனா சித்தரிக்கிறதே வந்து ரொம்ப தவறான. வில்லனா சித்தரிக்கிறது இல்லை சார், இங்கே வந்து பிஸ்னஸ் மாடல் இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நேராக பிரின்ஸிபலை போய் கேட்குறீங்க. பிரின்ஸிபல் உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரி மீடியா மக்கள் 4 பேர் சேர்ந்து பேரை போட்டு நாசம் பண்ணிடுறீங்க. அந்த பயத்திலேயே சோஷியல் மீடியா ஃபியருக்காகவே அவங்க சரி பண்ணுறாங்க. எல்லாமே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல்வியாளர் நந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமாக இருக்கு சார். இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு எஜுகேஷன் பாலிசியை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை மாதிரி ஒரு கல்வியாளர் அதை வந்து அந்த மிஸ்கன்செப்ஷன்லாம் தப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த மக்களுக்கும் இங்க இருக்கிற சொசைட்டிக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எஜுகேஷன் பாலிசி ஆஃப் எனி கண்ட்ரி, இதை பற்றி எல்லாருக்கும் புரிதலுங்கிறது ரொம்ப முக்கியம். 75 வருஷத்தில் இது 3வது கொள்கை. ஆமாம். ஃபஸ்ட்டு கொத்தாரி கமிஷன், அப்புறம் 1986 ராஜீவ் காந்தி இருக்கும்போது நியூ எஜுகேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் இது. என்னை பொறுத்த மட்டும் இந்த 75 வருஷத்தில் 3 கொள்கை வந்திருக்குங்கிறதே நம்மளோட ஒரு வீக்னஸ். பட் இந்த பர்டிகுலர் NEP 2020 வந்து ஒரு 2018-19 ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கஷன்ஸ் ஆரம்பித்தாங்க. ஒரு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கருத்துக்கள் வரவேற்கப்பட்டன. இண்டிவிஜுவல்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், கல்வியாளர்கள், பிரின்சிபல்ஸ் எல்லா ஸ்டேட்லேருந்து போச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்போ TSR சுப்பிரமணியம்னு ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி தான் இதை ஹெட் பண்ணார். ஓகே. அது பிரமாதமான டிராஃப்ட், 450 பக்கத்துக்கு மேலே இருந்துச்சு. அது ஏனோ தெரியல, அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. ஓகே. அதில் சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருந்தது. பொலிட்டிக்கலி எக்ஸ்ப்ளோசிவ் நினச்சும் அதை ஒதுக்கியிருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கஸ்தூரிரங்கன் சார் வந்தார். அவரும் ரொம்ப வெரி திறமை வாய்ந்த ஆள். அவர் நிறையா ISRO நிறையா ஸ்தாபனங்களை பணிபுரிஞ்சிருக்காரு. அப்புறம் ஒரு டிராஃப்ட் வந்து இந்த டிராஃப்ட்டை வந்து திருப்பி சர்ச்சைக்கு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க, லைக் எனி அதர் பாலிசி. அதை பற்றி நிறையா கருத்துக்கள் வரவேற்கப்பட்டன. நானே நிறையா கருத்தரங்கங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன்லாம் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட கருத்துக்களை சேர்த்து அனுப்பிச்சோம். அது மாதிரி நாடெங்கும் நிறையா பேர் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் டிராஃப்ட், NEPயோட ஃபைனல் டிராஃப்ட் 66 பக்கம் தான். ரொம்ப சிம்பிள். 27 சாப்டர், 66 பக்கம். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உட்காந்து படித்தோம்னா 4 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு டைம் மேலோட்டமாக படிச்சிடலாம். சில சாப்டர் சில புரியல, NEPயோட ஐடியா என்னன்னு அப்படியே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 66 பக்கங்கிறனால ஒரு சின்ன சிறுகதை மாதிரி தான். ஓகே. திருப்பி நோட்ஸ் எடுத்துகிட்டு 2வது தடவை படிச்சோம்னா எல்லாம் புரியும். ஆனால் படிக்கும்போது ஓப்பன் மைண்ட், ப்ராட் மைண்டோட படிக்கணும். நம்ம பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், நம்மளோட அரசியல் கருத்துக்கள் மூலமாக படித்தோம்னா படிக்கும்போதே
நம்ம கருத்து தடை வந்துடும். ஓகே. அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம விமர்சித்தோம்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ எஜுகேட்டர், ஆஸ் அ கல்வியாளர், அஹ், அஹ், இவங்க சொல்லியிருக்கிறதுல வந்து ஒரு 30-40% பண்ணாலே 2040க்குள்ள நம்ம ஒரு உலக அளவில் ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. இவங்களே வந்து 2040 நான் ஃபஸ்ட்டு டைம் NEPயில் 2040 போது இன்னொரு கொள்கை நம்ம கொண்டு வரணும்னு இதில் டார்கெட்டே போட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேயே கொஞ்சம் ஐ எம் அப்செட் வித் டிலே. ஓகே. ஓகே. ஏன்னா 2020 வந்தது, நேஷ்னல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க்கு 2023 தான் வந்திருக்கு. டெக்ஸ்ட் புக்கெலாம் ஒன்றும் ஃபுல்லாக வரலை. ஸோ 15 வருஷம் சைக்கிள் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அவங்க ஒரிஜினல் இதுபடி 20 வருஷம் சைக்கிள். அதுக்குள்ளே வந்து இதில் மிட் கோர்ஸும் கரெக்ஷனும் பண்ணலாம். இதில் எந்த அளவு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், எந்த அளவு அச்சீவ் பண்ணல, என்ன மாற்றங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து 2040 புது கல்வி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் நல்லதாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ கல்வியாளர், பிரமாதமான திட்டம், வெரி மாடர்ன், ப்ரொக்ரெசிவ், நிறைய ஆஸ்பெக்ட் கவர் பண்ணியிருக்காங்க. மிச்ச இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களோ, புதுமைனா வெறும் புதுமைக்காக மாத்திரம் இல்லை, வரப்போகிற சந்ததிகள் எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணணும், எந்த ப்ராட் பேஸ்டாக இருக்கணும், அசஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி நல்ல கல்வி திட்டம். இது வந்து கைட்லைன் தான். இது யார் மேலேயும் கம்பல்ஷன் கிடையாது. NEP இஸ் ஆல்வேஸ் அ கைட்லைன். இட்ஸ் அ கொள்கை. இட்ஸ் நாட் அ ப்ரொசீஜர். இட்ஸ் ஒன்லி அ பாலிசி. சரி, இப்போ நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பார்க்கும்போது நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஜுகேஷன் பாலிசி படி இப்போ 3rd ஸ்டாண்டர்டுக்கு, 5th ஸ்டாண்டர்டுக்கு, 8th ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் இருக்கனால இதால் இந்த சிஸ்டமால் நிறைய ட்ராப் அவுட்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சீஃப் மினிஸ்டர்னு பேர் எடுத்ததுனால பதில் சொல்கிறேன். பட் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பற்றி விமர்சனத்துக்கு எனக்கு இது கிடையாது, தகுதி கிடையாது. அரசியலாக போயிடும். இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்லேயே கல்வியாளர்களே இதை பற்றி நிறையா சொல்கிறாங்க. 3, 5, 8 இந்த 3 கிளாஸுக்கு இதற்கு பேர் கிரேட் லெவல் அசஸ்மெண்ட். அண்ட் தே கிளியர்லி சே இட் இஸ் அனானிமைஸ்ட் டெஸ்ட். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து இப்போ ஒரு பேரே கொடுத்துருக்காங்க, சஃபல் அப்படின்னு. சஃபலுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, SAFAL. பைலட் மாதிரி ஒரு 2-3 பண்ணாங்க. இந்த வருஷம் போன 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆன்லைன் எல்லா CBSE ஸ்கூல்லையும் பண்ணாங்க. அது அந்த சஃபல்ங்கிற இது 3ஆம் கிளாஸ்க்கு பண்ணல, 5, 8க்கு தான் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த பைலட் திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு இட்ஸ் அ ப்ரைட் ஃபார் கல்வியாளர்கள். இட்ஸ் அ ட்ரீம், நாட் ப்ரைட். இப்போ நான் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் அப்படின்னா என்னோட 8ஆம் கிளாஸ் பையன், 5ஆம் கிளாஸ் பசங்க சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜ், ஓகே, இதில் எந்தெந்த மாதிரி கேள்விக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஸ்கூல், என்னோட ஸ்கூலோட எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு த சிட்டி, கம்பேர்ட் டு த ரீஜன், கம்பேர்ட் டு த நேஷன், இதை கம்பேர் பண்ணி வந்துடும். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் அனானிமைஸ்ட். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணானா, பாஸ் பண்ணானா, ஃபெயில் பண்ணானா, என்ன மார்க்கு எதுவும் யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸ்கூலுக்கு தெரியவே தெரியாது. இதை வச்சு பாஸ் ஃபெயிலுங்கிறது நோக்கமும் கிடையாது. NEPல ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க. இட் இஸ் அ கிரேட் லெவல் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் ஒன்லி அனானிமிட்டி. அனானிமிட்டி. இட்ஸ் அன் அனானிமைஸ்ட் டெஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிரின்சிபல், 5ஆம் கிளாஸோட ஒரு சயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எனக்கு வருது. ஓகே, அதில் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்னா, நேஷ்னல் லெவலில் ஒரு ஜஸ்ட் மெமரி பேஸ்ட் ஈஸியான கொஸ்டினில் நேஷ்னல் லெவலில் 85% நல்லா பண்ணியிருக்கான். அதே கொஸ்டினுக்கு உங்கள் ஸ்கூலில் 72% தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ். இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டினில் நேஷனல் லெவலில் 62% தான் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் ஸ்கூலில் 78% நல்லா பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ் இவ்வளோ, உங்கள் ஸ்கூலோட ஆவரேஜ் இவ்வளோ. சிட்டி லெவல், ரீஜனல் லெவல், நேஷனல் லெவல், ஓகே, ஃபார் வெவ்வேறு கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை வந்து அந்த அசஸ்மெண்ட்டை வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி பிரித்து காட்டுறாங்க. இதை வச்சுட்டு
அது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, உங்க ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ்ல மேக்ஸ்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் 2 கிரேட் லெவல் கீழ இருக்கான். ஆவரேஜோட கீழ இருக்கு. இவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு கிரேட் லெவல் கீழ இருக்கான். இவ்வளவு பெர்சன்டேஜ் அதே லெவல்ல இருக்கான். இவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு லெவல் மேல இருக்கான். அது முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியுது. இத வச்சுட்டு என்இபி வந்து என்ன அட்வைஸ் குடுக்குறாங்கன்னா, இத பேஸ் பண்ணி அந்த ஸ்கூலோட முதல்வர் அந்த டீச்சர்ஸ் கிட்ட கூப்பிட்டு மேக்ஸ்னா ஒரு ஸ்கூல்ல 3 பேரோ 4 பேரோ நடத்துவாங்க. ஓகே. அவங்கள கூப்பிட்டு உங்களோட கரிக்குலம் பிளானிங், டெலிவரி, அசஸ்மென்ட் இதெல்லாம் இத பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஆல்டர். இத மாற்றம் கொண்டு வாங்க. சோ தட் இந்த பசங்க ஈஸி கொஸ்டின் 100% நல்லா ஆன்சர் பண்ணணும். அப்ளிகேஷன் கொஸ்டின் இன்னும் நல்லா பசங்க நல்லா பண்ணணும். திஸ் இஸ் பியூர்லி எ மெக்கானிசம் டு ஹெல்ப் த பிரின்சிபல் அட்ரஸ் தி டீச்சிங் எஃபிஷியன்சி. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்க அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அண்ட் டீச்சிங். அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி, ஒரு டூல். இதை ஸ்கூல்ஸ் எடுத்து நல்லா பண்ணணும். இதுக்கும் பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு சம்பந்தமே கிடையாது. இது யார் சொன்னாலும் தப்பு. ஒரு அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க இது படிச்சிருக்க மாட்டாங்க. நான் யாரை குறை சொல்வேன்னா, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, ஆஃபீஸர் செக்ரட்டரி, அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அவங்க மேலே தான் நான் குறை சொல்வேன். சரி, இப்போ நம்ம ஸ்கூல் அசஸ்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு புது விதமான குவாலிட்டி பேஸ்டு அனாலிசிஸ் சொல்லுது. அப்படின்னும் போது இங்கே இருக்கிற டீச்சர்ஸை நம்ம அந்த அளவுக்கு எக்யூப் பண்ணியிருக்குமா, அதுக்கான ஃபண்டை நம்ம ஒதுக்கி இருக்கோமா, டீச்சர்ஸை வந்து அந்த அளவுக்கு எக்யூப் பண்ணியிருக்குமான்ற ஒரு கொஸ்டின்ஸ் இதை வந்து சேர்ந்து எழுதுல சார்? டெஃபினட். இது ரொம்ப பிரமாதமான கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னைக்கு வி ஆர் ஃபேஸிங் அ டீச்சிங் கிரைசிஸ். எஸ் சார். ஓகே, நிறையா பிஎட் கோர்சஸ்லாம் நடக்குது. என்இபிலேயே இந்த ஸ்டாண்டலோன் பிஎட் காலேஜஸ், அதாவது மக்கள் ஸ்கூலுக்கே காலேஜுக்கே வராமல் பிஎட் கொடுக்குற காலேஜ்லாம் இருக்குது. அதுக்கு இர்ரெகுலர் பிஎட்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு என்இபியில் ஒரு காட்டமான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த காலகட்டத்திலையும் கடைசி 3 வருஷம் இன்னொரு 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 32லேருந்து 33 கோடி மக்கள் இந்த 2.5 to 18 ஏஜ் குரூப்பில் ஸ்கூலில் இருக்காங்க. ஸ்கூலிங் ஏஜ் ப்ரீகேஜி டு 12 கிட்டத்தட்ட அந்த ஏஜ். இந்த 32 கோடி மக்கள் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆமாம். இந்த 15 லட்சம் ப்ளஸ் ஸ்கூல்ஸில் நம்பர்கள் முன்னப்பின இருக்கலாம். மோர் தென் 1.1 crore டீச்சர்ஸ். ஒரு 1.1 crore டீச்சர்ஸை லேட்டஸ்ட் பாடத்திட்டத்தைப்படி புது கொள்கைகள்லாம் கொண்டு வரும்போது அவங்கள நல்லா அந்த அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டத்தை நடத்துகிற மாதிரி இருக்கிற ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியல மெக்கானிசம் கிடையாது. இதில் ஒரு 5% 10% டீச்சர்ஸ் அவங்களோட தன்னிச்சையாக அவங்க இதில் சமயம் எடுத்து நல்லா பண்ணுவாங்களா, அவங்க செல்ஃப் இனிஷியேட்டிவ்ல நல்லா பண்ணுவாங்க. தே மே யூஸ் கூகுள், தே மே யூஸ் ஸ்கூல் லைப்ரரி, தே மே யூஸ் தி கன்சல்டேஷன் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் தேர் சீனியர்ஸ் இன் the school. But as a nation we don't have a strong mechanism to train such a huge number of teachers. It's a real problem. அது இல்லாமல் சார், இப்போ வந்து நம்ம டீச்சர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 35 இருக்குது. அப்படி நம்ம 35 இருக்குது. அப்படின்னும் போது நேஷனல் ஆவரேஜாக பார்க்கும்போது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வளர்த்ததுக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம். அப்படின்னும் போது டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ குறைக்கிறதுக்கான சிஸ்டம் என்னங்க இருக்குது? அப்படின்னும் போது நம்ம டீச்சர்ஸை வந்து எந்த அளவுக்கு எக்யூப் பண்ணுறோம், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை ஒரு கவர்மெண்ட்டாக எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்றது ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ் வந்து எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறதில்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதெல்லாம் அவங்க சொல்லும் போது நம்ம அதை வந்து ஒரு பாலிசிலேயே அதை கொண்டு வரணும். ரொம்ப லாங் கொஸ்டின். இதுக்கு 3-4 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். A nation gets the teachers it deserves. டீச்சர் ஒழுங்காக பே பண்ணிங்கன்னா தான் ஸ்கூல் நல்லா இருக்கும். ஸ்கூல் ஒழுங்காக தான் பசங்க நல்லா படிப்பாங்க, நாடு வளரும். ஓகே, அங்கே நம்ம தவறிட்டோம். நல்லா பே பண்ணுற சில ஸ்கூல்ஸ், அது நான் அரசு பள்ளின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பெரிய இதாகிடும், அது கான்ட்ரவர்சி ஆகிடும். அரசு பள்ளிகளை நல்லா பே பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு அவுட்புட் வரல. இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம். ஓகே, அது அவங்க அது நம்ம உட்காந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி
ஆன்சரபிளாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதனால். எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் 50 to 60% ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸை தே ஆர் மேக்கிங் தெம் ஆன்சரபிள். கவனிப்பு இருக்குது, அப்சர்வேஷன் இருக்குது. அதனால் வந்து அட்ரிஷன் ரேட் இருக்குது. ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு பக்கத்து ஸ்கூல் போகிறவங்க அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட 2வது கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ பற்றி ஆரம்பிச்சிங்க. இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். எல்லாரும் பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் இவ்வளோ பசங்க இருந்தால் அதான் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு ஸ்கூலில் 820 பசங்க படிக்கிறாங்க. அங்கே மொத்த டீச்சர்ஸ் 40 பேர் அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ 1:20. அது மாதிரி தான் கணக்கு. கிளாஸில் எவ்வளோ பசங்கங்கிறது கணக்கு கிடையாது. a healthy ratio for a high end private school, நிறையா சம்பளம் கொடுக்குற ப்ரைவேட் ஸ்கூலில் ஹெல்த்தி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:11 1:15 வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் அது மாதிரி பண்ண முடியாது. இந்த புவர் ஸ்கூல்ஸ் அது மாதிரி பண்ண முடியாது. 1:23 1:25 வரைக்கும் போகலாம் ஒரு ஸ்கூலில், நாட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் கிளாஸ். ரேஷியோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ மொத்தம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. எந்த அளவுக்கு நல்லா டீச் பண்ணுறாங்கிறது ஒரு இது. இப்போ நம்ம டீச்சர்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டா அது ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். அதை சுற்றி நம்மளுக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படின்னும் போது பேசிக்காக ஒரு ஸ்கூலில் இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்குன்ற கெப்பாசிட்டியே இல்லை. அதுக்கு பின்னாடி நம்ம அவங்கள அசஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளம் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னும் போது அது வந்து இன்டெரக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் தானே அஃபெக்ட் பண்ணும். கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மேலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி வரும். ஆமாம். அதாவது தமிழ்நாடு இருக்கிறதுக்குள்ளேயே அதாவது அக்சசபிலிட்டி, கல்வி அறிவை விட்டுருங்க. அதை பற்றி இப்போ நிறையா இதெல்லாம் வந்திருக்கு. அதை பேச ஆரம்பித்தா அது கான்ட்ரவர்சி ஆகிடும். ஆக்சசபிலிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் டாய்லெட்ஸ், அவைலபிலிட்டி எலக்ட்ரிசிட்டி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தா கொஞ்சம் சில மாநிலம் கூட நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு தட்ஸ் வாட் டேட்டா சேஸ். பட் இந்த மாதிரி ஒரு மாநிலத்திலேயே 50 60 ஸ்கூல்ஸு ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லாமல் இருக்காங்க. 1200 ஸ்கூல்ஸில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ். ஓகே. ஆமாம். சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸில் ஒரு 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற 28 பசங்க ஒரே கிளாஸ் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் எஃபிஷியன்டான டீச்சர், எவ்வளோதான் நல்ல டீச்சராக இருந்தாலும் யூ cannot fully deliver the goods, you cannot fully satisfy. மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். பள்ளி கல்வியில் நாங்கள் இருக்கணுமா கூடாதா, ஷுட் கவர்மெண்ட் பி இன்வால்வ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் நாட்டுங்கிறத ஒரு முடிவு எடுக்கணும். தே ஷுட் ஸ்டில் ஃபண்ட். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி நிறையா மாடல்ஸ் டெவலப் பண்ணலாம், வேர் கவர்மெண்ட் கேன் புட் இன் மணி அண்ட் கெட் ஆன்சரபிலிட்டி ஃபார் ஹவு தேர் மணி இஸ் ஸ்பெண்ட். அது பண்ணலாம். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து ரோடு மாத்திரம் போட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி 4 விஷயத்தை பார்த்துட்டு இருக்கலாம். என்ன இது வந்து டீச்சிங்கிறது ஹைலி ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. ஒரு டிகிரி இருக்கிறவரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணால் மாத்திரம் போதாது. அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் டயத்துக்கு வராரா, அவரோட ஒழுக்கம் எப்படி இருக்குது, இஸ் ஹி இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் ஃபர்தர், இஸ் ஹி அட்டெண்டிங் சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், இஸ் ஹி ட்ரைங் டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ டைம் செலுத்துகிறார், கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அட்டன் பண்ணுறாரா, தானாகவே பைசா போட்டு அடிஷ்னல் டிகிரி பார்க்குறாரா, ஹவு இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ் ஜாப், ஹீ இஸ் இன் ஹிஸ் ஜாப், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் தெர் இஸ் a HR பர்சன் ஹூ கீப்ஸ் ட்ராக் ஆஃப் இந்த டீச்சர் டயத்துக்கு வராங்களா, ஹவு இஸ் தேர் லீவ் ரெக்கார்ட், பேரண்ட்டோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, பசங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஹெச்ஆர் ஸ்கூல் ஹெச்ஆரே வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். கவர்மெண்ட்டில் அது இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறீங்கன்னா, சொசைட்டியே வந்து இப்போ நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி போக போகிறோம், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற போகிற சிஸ்டம் நோக்கி போக போகிறோம். இது வந்து ஆக்சுவலி சொசைட்டிக்கு இது நல்ல விஷயமா கெட்டதாக பார்க்குறீங்களா? அதாவது இதை வந்து நம்ம பழைய காலத்து ஆட்டிடியூட் எடுத்து நல்லது கெட்டதுன்னு பார்க்க கூடாது. அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ அட்வான்டேஜஸ் மட்டும் தான் பார்க்கணும். இல்லை சார், நம்ம லோவர் லெவல் ஸ்டேட்டாலேருந்து வர பீப்புளுக்கு அது வந்து அசசபிளாக மாறுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின், மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் வருது. லோவர் லெவல் ஸ்டேட்டாக்கு தான் இது ஜாஸ்தி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரைவேட் கிட்ட எஜுகேஷன் போய் சேர்றது. இப்போ ப்ரைவேட் எஜுகேஷன், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்,
இவங்கெல்லாம் வில்லனா சித்தரிக்கிறதே வந்து ரொம்ப தவறான. வில்லனா சித்தரிக்கிறது இல்ல சார். இங்க வந்து பிசினஸ் மாடல் இருக்கு. அவங்க வந்து ஒரு ரூ. 100 போடுறாங்கன்னா, ரூ. 110 அப்படின்ற ஒரு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்க்காக பண்றாங்க. அப்படின்னும்போது கவர்ன்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா, அதுல வந்து அவங்க இன்கம்க்காக பண்ணல. அது ஒரு ஒரு சொசைட்டிக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்குறாங்க. அப்படின்னும்போது எல்லாமே நம்ம பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்ன்றது எந்த மாரி இம்பாக்ட்டா சொசைட்டில ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிளே ஓகே கொடுக்குறேன். சார். நான் ஒரு தொழில்ல ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணி அதுல ரூ. 115 எடுத்துக்கிறேன். ஆனா அந்த தொழில்ல ஒரு 80% எஃபிஷியன்சி காமிக்கிறேன். சூப்பர். 100, 115, 80% எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி. இன்னொரு தொழில்ல நான் ரூ. 100 செலவழிக்கிறேன். அதுல லாப நஷ்டம் பார்க்கல. ஆனா எஃபிஷியன்சி 50%. அப்படின்னா நீங்க எத வந்து நீங்க ஆப்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் தான் சார். ஃபர்ஸ்ட் ஒன் தான். இதான் ஏன்னா சிம்பிள். எஃபிஷியன்சி. ஏன்னா இது வந்து அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, கார் கிடையாது, ஸ்கூட்டர் கிடையாது, சொக்கா பேண்ட் கிடையாது. திஸ் இன்வால்வ்ஸ் யங் மைண்ட்ஸ், எஸ்பெஷலி யங் சில்ட்ரன். சரி, இப்ப நம்ம கவர்ன்மென்ட்டால குடுக்க முடியாத எஃபிஷியன்சி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனால மட்டும் தான் குடுக்க முடியும். நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்றேன். பிரைவேட் எல்லாருமே குளோரியஸ் கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய அப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம இருக்கு. சொசைட்டில வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன் ஈக்குவலா அவங்களோட ரோல பண்ணா தானே சார் சொசைட்டி வளர முடியும். இது எப்படி சொசைட்டி வந்து நம்ம பிரைவேட் நோக்கி போறது கரெக்ட்டா இருக்கும்? யூ ஷுட் கோ ஃபார் அன் ஆன்சரபிள் மெக்கானிசம். Yes, இப்போ sir. அஹ், நீங்க ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நேரா பிரின்சிபலை போய் கேட்குறீங்க. பிரின்சிபல் உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரி மீடியா மக்கள் 4 பேர் சேர்ந்து பேரை போட்டு நாசம் பண்ணிடுறீங்க. அந்த பயத்திலேயே சோஷியல் மீடியா ஃபியர்க்காகவே அவங்க சரி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இது நடக்குதா இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல அது நடக்கிற மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்க வேண்டியது கவர்ன்மென்ட்டோட பொறுப்பு கஷ்டம் தானே இல்லை சார். அது. கஷ்டமா இருந்தாலும் உருவாக்கி தானே சார் ஆகணும். நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இது பிரைவேட் ஸ்கூல் தான் ரொம்ப கம்மி. ஐ டிட் மை என்டையர் எஜுகேஷன் இன் தமிழ் மீடியம். என்டையர் எஜுகேஷனாக ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பியூசி, அது ஒரு வருஷம் தான் நான் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போனேன். அப்புறம் பிஎஸ்சி, எம்ஏ எல்லாமே கவர்மெண்ட் தான். ஐ எம் எ பெனிஃபிஷியரி ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன். பட் இது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45, 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு லைக் வேரியஸ் அதர் திங்ஸ், கவர்மெண்ட்டோட சர்வீசஸ், அதோட மேற்பார்வை, அதோட எஃபிஷியன்சியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கவர்மெண்ட் வந்து இப்போது டெலிஃபோன்ஸ், டிரான்ஸ்போர்ட், ரோட் லேயிங் இதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணி, அதில் நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி அதோட எஃபெக்ட், அதோட ப்ராஃபிட் நம்மளுக்கு, அதோட தி பெனிஃபிட்ஸ் வி ஆர் ஆல் ஏபிள் டு என்ஜாய். வை நாட் ட்ரை இட்? இஃப் நாட் இன் அ லார்ஜ் ஸ்கேல், பைலட் ஸ்கீம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க. பெரம்பலூரில் ப்ராப்ளம் இன்னைக்கு, ஓகே. தர்மபுரியில் ப்ராப்ளம், கிருஷ்ணகிரியில் ப்ராப்ளம், நாகர்கோயிலில், கன்னியாகுமரியில் ப்ராப்ளம் கிடையாது. ரைட்? 3 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க. 3 டிஸ்ட்ரிக்டில் யூ லெட் கவர்மெண்ட் சே ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஸ்பெண்ட், பிக் சம் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், சப்போர்ட். சரி, இப்போ நம்ம சொல்லும் போதும் முக்கியமான விஷயமா சொல்றோம், பிரைவேட் கிட்ட ஒரு எஃபிஷியன்சி இருக்குன்ற. ம். அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கேருந்து நம்ம ரொம்ப பெருசா பார்க்குற இன்ஸ்டிடியூஷன் தான். தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தோன்னா கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸ் தான் அந்த அளவுக்கு நம்ம பெரிய மெடிக்கல் காலேஜஸ் நம்ம உள்ள போனோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்து இன்ஜினியரிங் பார்த்தாவும் இப்போ வந்து எய்ம்ஸ், ஐஐடி அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன் தானே. அவங்க அங்க மட்டும் எப்படி எஃபிஷியன்சி இருக்கு? இங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல ஏன் கவர்மெண்டால இந்த எஃபிஷியன்சி கொடுக்க முடியறதில்ல? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஐ மீன் ஐ லெட் கம் பேக் டு யூ வித் a very complicated answer. நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா, எய்ம்ஸ், ஐஐடிஸ் இதெல்லாம் எண்ணி பாருங்க, எவ்வளோன்னு பாருங்க. அப்படி எப்படி ஆனால் பீராஞ்சு பார்த்தா மெட்ராஸ் பாஷையில் 50, 100, 150 வரும். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த 100, 150க்கு போகிறதுக்கு தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீட், ஜெய் கோச்சிங். ஏன்னா 1:8 lakhs, 1:5 lakh அந்த மாதிரி அடிதடி சண்டை. அதுக்கு ஒரு $1 billion இண்டஸ்ட்ரி. ஸ்கூல் அது மாதிரி கிடையாது. திஸ் இஸ் இன்வால்விங், லைக் ஐ செட், 32 crores, 320 million. It's a big number. And in any country, whether you take UK or US or Sweden or Germany, the number of top-ranked institutes where government-sponsored affordable education is there, they are also doing well. They are very, very few. So the competition is very high. And we cannot even sometimes compare their model because, like
China, we have to prepare our own model. It's a big number country, and we are going to supply human resource to the rest of the world. We are already doing it. It will only increase. Yes, sir. So it is our duty to produce as many smart young students as possible, perhaps better than any other country. And the Chinese population is dwindling. We are going to be the largest HR supplier to the rest of the world. So your school education should be fantastic. The select HR higher level education, higher education, high education, tertiary education, நீங்க சொன்னீங்க இல்லையா, that will continue. இப்போ மோடி வந்ததுக்கு அப்புறம் 17 ஐஐடி இன்க்ரீஸ் பண்ணிட்டார், மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணு, ஸ்லோவாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் தட் வில் நெவர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை யுவர் நீட்ஸ். ஸ்கூல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இல்லை, ஹையர் எஜுகேஷன் நீட்ஸே வந்து கவர்மெண்ட் ஒரு அளவுக்கு மேலே. சார், தமிழ்நாடு 9 லட்சம் கோடி டெட்டு சார். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்திரம் நேஷனல் லெவலில் அது நம்ம கணக்கே பண்ண முடியாது. இட் வில் பி அ பாக்லிங், மைண்ட் பாக்லிங் நம்பர். கவர்மெண்ட் ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பட் across the world in developed countries, you make your school education perfect. ஒரு 16 வயசுலையோ இல்லை 18 வயசுலையோ you produce confident, capable, literate individuals who can stand on their own legs. You have achieved things as a nation.